முயலும் ஆமையும். ஒரு பச்சை பசுமையான காட்டில் ஒரு வேகமான முயலும் ஒரு மெதுவான ஆமையும் வாழ்ந்து வந்தனர். முயல் எப்போதும் ஆமையை பார்த்து சிரித்துக்கொண்டு, "நீ மிகவும் மெதுவாக நடக்கிறாய்" என்றது. அதற்கு ஆமை அமைதியாக, "வேகம் இருந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்த முயற்சி இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும்" என்றது. இதை கேட்ட முயல், "சரி, நாம் ஒரு ஓட்டப்போட்டி வலிப்போமா?" என்றது. ஆமை சம்மதித்தது. காட்டிலிருந்த அனைத்து விலங்குகளும் போட்டியை பார்க்க சேர்ந்தன. போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்றது. ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக நடக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் முயல் திரும்பி பார்த்தது. ஆமை மிகவும் பின்னால் இருந்தது. "அந்த ஆமை வர இன்னும் நிறைய நேரமாகும், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்" என்று நினைத்து முயல் ஒரு மரத்தின் கீழ் படுத்து தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை நிற்காமல் தொடர்ந்து நடந்தது. ஒரு அடி, இன்னொரு அடி, மெதுவாகவே முன்னேறியது. இறுதியில் ஆமை வெற்றி கோட்டத்தை அடைந்தது. அப்போது முயல் விழித்தது. ஆனால் தாமதமாகிவிட்டது. ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது. முயல் வெட்கப்பட்டு, "ஆமையே, நான் என் வேகத்தை நம்பி தவறு செய்துவிட்டேன்" என்றது. ஆமை சிரித்தபடி, "தொடர்ந்த முயற்சியே உண்மையான வெற்றியின் ரகசியம்" என்றது. நீதி: மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால்